நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான நாள். வெள்ளிக்கிழமை, வாரத்தின் கடைசி நாள். நாளைக்கு மதுவுக்கு ஸ்கூலு லீவு. ஹாய் ஹாய் டீ கடைக்கு கூட்டிட்டு போறப்பா சாமி. நாளைக்கு காலைல கூட்டிட்டு போயிருப்பா. இன்னைக்கு நம்ம மதுவுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான சாம்பார். நல்லா இடிச்சு வச்ச சாம்பார். நம்மளே இடிச்சு வச்ச புடி சாம்பார் தான். அருமையான சாம்பார். சூப்பர் சாம்பார். புடலங்காய் பொரியல், ஆவி பறக்க பறக்க சாம்பார். நண்பர்களே, சாப்பாடு இது மதுவுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க நண்பர்களே. பூராத்தியமா என்னம்மா சொல்ற? காயே இருக்கக்கூடாது. ஓகே நம்மளே, இப்போ என்ன பண்ண போறோம்னா, சாப்பாடு மதுவுக்கு கட்டி கொடுக்க போகிறோம். டைம் ஆகி வேறு ஆகிப்போச்சு. ஓகேங்களா? ஓகே, ரெடி. நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே, நான் ரெடி, நீங்கள் ரெடி. நண்பர்களே, நல்ல பீட்ரூட்டு, கேரட்டு, அதில் பீட்ரூட் ஆகிறது, கேரட்டு, முருங்கைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு. சூப்பர் சாப்பாடு நண்பர்களே இன்னைக்கு மதுவுக்கு. ஐயோ ஐயோ, ஒரு கிண்ண சாம்பாரே ஊற்றி எழுதிட்டு போடிய மொத்தத்தில். வெங்காயம், கொத்தமல்லி. மது, இவ்வளோ சோறு கட்டி போட்டா இம்புட்டா சாப்பிட்றேன். ஒரு கை போட்டு வாண்டேன். அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொஞ்சோண்டு சாப்பிடுவேன். இவ்வளோ சோறு ஒரு தட்டு சோறா இருக்கு. ஒரு காய் மிச்சம் சரியா? லூக்கல் காயும் நல்லா இருக்கும். சாப்பிட்டு லூக்கல் காய் வேணாம். கேரட் எல்லாம் சாப்பிட்டா அவ்வளவுதான். அவர் வரைக்கிறப்ப வைக்கணும். காய் 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 இல்லைன்னாலும் வேணாப்பா. நீ வேணா சாப்பிடும்போதுமா டக்கு டக்குன்னு அள்ளி சாப்பிடணும். காலையில இதுல ஒரு சாம்பார் ஊற்றி விட்றியா? கொஞ்சம் புடலங்காய் வை. யாருக்கு புடலங்காய்? கண்ணே தெரியல. ஐயா, அப்ப கண்ணீர் கண்ணே தெரியலையா மதுவுக்கு? போதுமா புடலங்காய்? வை. இன்னும் காய் சாப்பிடுவோம். புடலங்காய் சாப்பிடுறாம்மா? அந்த பிள்ளை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. டக்கு டக்குன்னு சாப்பிடு. டக்கு டக்குன்னு சாப்பிட்டாதப்ப ஸ்கூலுக்கு டக்கு டக்குன்னு போக முடியும். சோத்தத்தில் போய் தூங்காம நல்லா படிக்கணும்னு சொல்ல வந்தேன் அம்மா. ஏம்மா, எனக்கு மூடு சொல்ல வேணாம்மா. சாப்பிடுப்பா. இதே போதும், காலை சாப்பாடு முடிஞ்சு. சாப்பிடு பாருக்கு போட்டி நடக்குதுமாப்பா. 2 பேருக்கு போட்டி. உண்மையிலே சொல்கிறேன், தரமான சாப்பாடு இன்னைக்கு காலங்காத்தாலேயே. காய் வச்சுக்கப்பா. சுட்டு போச்சுருக்குப்பா. புடலங்காய் வச்சுக்கையா மதியம்? சாப்பிடு சீக்கிரம். பயாயிட்டுங்க. என்னடா தண்ணி மட்டும் வரேன். நேற்று நைட்டு லைவ் நல்லா போச்சு. இத்தனை பேர் ஒரே பிளாக் பண்ணி விட்டு போனாங்களோ. சாப்பாடு போட்டதா? சாப்பாடு போட்டதா? இல்லை.
இல்லை பிள்ளை அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய் சாப்பிடு, புடலங்காய் சாப்பிடு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உனக்காக தான் உரப்பே போடலை. பெருசு சிக்கன் பொடியை போட்டு முட்டையை ஊற்ற சொல்லுவோம். இன்னைக்கு அப்படியெல்லாம் பொரிக்காமல் உனக்காக தேங்காய் பூ போட்டு பொரிச்சு. நானும் முட்டை தான் போட்டு இருக்கணும். ஒரு சிக்கன் பொடி போட போகிறோம்னா குனிஞ்சு ஃபினிஷ் சாப்பிட்டு முடிச்சிட்டோலையா? காய் சாப்பிடும். அரைச்சி வை, ரொம்ப தள்ளி வை. காய் சாப்பிடணும். அந்த காயை சாப்பிட்டுட்டா. காய் சாப்பிட்டா ஃபினிஷிங். காய் தான்ப்பா டேஸ்ட்டு. அந்த கேரட்டை சாப்பிடாம தூக்கி போடுறேன். எனக்கே கூடாது. வெங்காயப்பா. அதெல்லாம் சாப்பிடுமாம்மா. வெங்காயம் கருவேப்பிலை இருக்குமா? எல்லாமே சாப்பிடணும். எதுக்கு குழம்புல போடுறோம் எல்லாமே? ருசி வருது. இதுக்கு என்கிட்ட இருந்து கூட இருக்கிறதுனால நீ சாப்பிடுவேன். ஓகே நண்பர்களே, அந்த காய் நல்லா சாப்பிடுவோம். நல்லா விண்ணல் அரை விண்ணல் பால் வசு. எல்லாரும் பாய் நண்பர்களே. பாய் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லோரும் ஹெல்மெட் பண்ணிட்டு அம்மா சுச்சு சுச்சு ஷோ